தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே தாயாம் திருவையானது அன்னை மரியாள் திருவையின் அன்னையினுடைய நினைவை கொண்டாட அழைப்பு கொடுக்கின்றது. இந்த விழாவை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2018ஆம் ஆண்டு கன்னி மரியாள் திருவையின் அன்னையினுடைய இந்த விழாவை நாம் மகிழ்வோடு ஒவ்வொரு பெந்தகோஸ்து விழாவுக்கு பிறகு வரக்கூடிய அந்த திங்கட்கிழமையிலே நாம் கொண்டாட வேண்டும் என்று நமக்கு பிரகடனப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே நேற்றைய நாளிலே நாம் பெந்தகோஸ்து பெருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடினோம். தூய ஆவியினுடைய அந்த வருகையிலே நாம் அனைவருமே கடவுளுடைய ஆற்றலை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆக இன்றைய நாளிலே நம்முடைய தாயை நாம் மகிமைப்படுத்துகின்றோம். கன்னி மரியாள் திருவையுடைய அன்னை என்பதை நாம் விசுவசிக்க, திருச்சபையை வழிநடத்தக்கூடியவளாக அன்னை மரியாள் என்றும் தந்தையினுடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவளாக, இதோ ஆண்டவருடைய அடிமை உம்முடைய விருப்பப்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்னதனால் அன்னை மரியாள் தன்னையே தோத்தூஸ் மரியானுஸ் என்று சொல்வார்கள், இறைவனுடைய கரங்களிலே சரணாகதியாக தன்னை ஒப்பு கொடுத்திருக்கின்றார். ஆகவே கடவுள் அவரை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கின்றார். இதைத்தான் அன்னை மரியாளுடைய வாழ்வு முழுமையாய் நாம் பார்க்கிறோம். திருச்சபை அன்னை மரியாள் ஒரு பரிந்துரைக்கக்கூடிய ஒரு தாயாக காணாவர் திருமணத்திலே அந்த ஏழைகளுக்கு தன் மகன் இயேசுவிடத்திலே அந்த அருமையான ஒரு அற்புதத்தை, அந்த தண்ணீரை ரசமாக மாற்றக்கூடிய அருமையான ஒரு அற்புதத்தை அங்கு பரிந்துரைக்கின்றாள் தன் மகளிடத்திலே. இந்த மக்களை நீ கண்ணோக்கிப்பார், இவர்களிடத்திலே நீ எளிமையோடும் இரக்கத்தோடும் நீர் இருக்க வேண்டும், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அன்னை மரியாள் இயேசு நமக்கு என்ன போதித்திருக்கிறாரோ, இயேசு நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நாம் கடைபிடித்து வாழ அன்னை மரியாள் நம்மை பரிந்துரைக்கின்றாள். ஆக இன்றைக்கு திருச்சபையை கட்டி காத்து கொண்டிருக்கிற நம்முடைய அன்னை மரியாள் தொடர்ந்து இந்த திரு அவை அனைத்தும் இறையாட்சியை நோக்கி பயணிக்க அன்னை மரியாளுடைய உடனிருப்பு, அன்னை மரியாளுடைய பாதுகாப்பு, அன்னை மரியாளுடைய பிரசன்னம், குறிப்பாக அந்த மே மாதத்திலே நாம் அன்னை மரியாளை நினைவுந்து ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை ஜபித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அன்னை மரியாளுடைய அந்த பண்புகளை, அன்னை மரியாளுடைய விழுமியங்களை, அவருடைய மதிப்பீடுகளை நாம் வாழ்வாக்க அன்னை மரியாள் திருச்சபைக்கு அன்னை என்ற ஒரு விழாவை இன்று கொண்டாடுகின்ற வேளையிலே திருச்சபை இறை மக்களுடைய ஒரு சமூகமாக இருக்கின்றது. அத்தகைய ஒரு திருச்சபை இன்றைக்கு இறையாட்சியை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆகவே திருச்சபையிலே இன்றைக்கு ஒன்று கூடி வருகிற நாம் அன்னையினுடைய பண்புகளை, எளிமை, தாழ்ச்சி, கீழ்ப்படிதல் போன்ற அந்த நற்பண்புகளால் நம்மையே நாம் கட்டமைக்க ஆண்டவர் இந்த அருமையான இந்த நாளிலே அன்னை மரியாளோடு நாம் இணைந்து ஜபிக்க, இந்த முதல் வாசகத்திலே திருத்துவ பணிகளிலே பேதுரு, யாக்கோபு, யோவான் சீடர்கள் எல்லோருமே மேல் மாடி அறையிலே அன்னை மரியாளோடு இணைந்து ஜபிக்கின்றார்கள். நற்செய்தியிலே பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு அந்த சிலுவை அடையிலே சிலரை பார்த்து இவரே உம் தாய் என்று சொல்லுகிறார். தன் தாய் மரியாளை பார்த்து இவரே உம்முடைய மகன் என்று சொல்லுகின்றார். அந்த அளவுக்கு திருச்சபையை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கின்றார். தன் தாயினுடைய கரங்களிலே சிலுவை அடையிலே உயிர் நிற்கக்கூடிய அந்த தருவாயிலே அன்பு நிறைந்த வார்த்தைகளை சொல்லி திருச்சபை தன் தாயிடம் ஒப்பு கொடுத்து சென்றிருக்கின்றார். ஆக அன்னை மரியாளுடைய இந்த திருவையிலே இன்றைக்கு நாம் பெருமகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்னை மரியாள் நலமளிக்கும் அன்னையாக, குணமளிக்கும் அன்னையாக, சுகமளிக்கும் அன்னையாக, நம்ம ஒவ்வொருவருக்கும் இறையாசிரியை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு தாயாக திருச்சபையிலே நமக்கு பக்கபலமாக, உறுதுணையாக, விசுவாசத்துடைய ஒரு நங்கூரமாக நம்ம எல்லோரையுமே வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு கலங்கரை விளக்காக அன்னை மரியாள் இன்றைக்கு திருவையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அன்னை மரியாளுடைய இந்த மீட்பு பணியிலே நாம் எல்லோருமே இணைந்து பயணிக்கும் திறவையாக இறையாட்சியினுடைய அந்த விழுமியங்களை இன்றைய சமூகத்திலே இன்றைக்கு நாம் வாழ்வாக்க புறப்படுவோம். அன்னை மரியாள் திருச்சபையின் அன்னையாக இந்த நாளில் உயர்த்தப்படுகிற இந்த நாளிலே அன்னை மரியாள் வழியாக ஏராளமான விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை இந்த நாளிலே நாம் ஒப்புக் கொடுத்து வேண்டுவோம். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அன்னை மரியாள் திருவையின் அன்னை என்பதை நாங்கள் கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே அன்னை மரியாள் வழியாக ஏராளமான நன்மைகளை இந்த மே மாதத்திலே நாங்கள் பெற்றிருக்கிறோம். நன்றி கூறுகின்றோம், உளமாற நன்றி கூறுகின்றோம். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் இதயம் கலிகூறும் என்று அன்னை மரியாள் உம்மை வாழ்த்தியது போல, உம்மை போற்றியது போல இன்றைக்கு நாங்களும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே அன்னை மரியாள் வழியாக பெற்ற ஏராளமான நன்மைகளுக்கு இன்றைக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னை மரியாள் திருச்சபையை பாதுகாத்து பேணி பாதுகாத்து தொடர்ந்து இந்த திருச்சபையுடைய பங்கேற்பிலே, திருச்சபையுடைய வளர்ச்சியிலே தொடர்ந்து அன்னை மரியாளுடைய உடனிருப்பு
அன்னை மரியாளுடைய அந்த அரவணைப்பு, அன்னை மரியாளுடைய அந்த பாசம் என்னும் திரு அவை அனைத்து மக்களுமே ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய நற்பண்புகளை என்னாலும் பெற்றவர்களாக, இறை அன்பிலும் பிறர் அன்புக்கும் சான்று பெறக்கூடியவர்களாக நாங்கள் என்றும் வாழ அன்னையின் அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி நடக்க இந்த யூடியூபில் ஜபிக்கிற அநேக குடும்பத்தார், தாயே எங்கள் கலங்கரை விளக்கே, நீரே எங்களுக்கு வழிகாட்டும் என்று அன்னை மரியாளத்தில் செலுத்துகிற அந்த விண்ணப்பங்கள் இந்த மே மாதத்திலே வேண்டுகின்ற எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொடுக்கும்படி, ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகிறோம். ஆமீன்.